ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மான் கோச் சேனல். வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 41 ஃபோர்ஸ்ட் மிஸ்ஸிங் பாசிட்டிவ் அப்படின்ற ப்ராப்ளம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இது டேக் தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டேக்னு போட்டிருக்கோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே ட்ராவல்ஸ் பண்ண தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோர்ஸ்ட் மிஸ்ஸிங் ப்ராப்ளம் அப்படின்னா ஃபோர்ஸ்ட் மிஸ்ஸிங் பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுக்கிறதோட நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் பாசிட்டிவ் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு அன்சார்ட்டட் அரே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அரேயில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மிஸ்ஸிங் பாசிட்டிவ், அதாவது அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த எலமெண்ட் அதாவது எந்த பாசிட்டிவ் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக மிஸ் ஆயிருக்கு அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா பேசிக்காக சால்வ் பண்ண போகிறோம். இந்த சம்மரில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3a. ஸோ பேசிக்காக எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3a, 4, அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா -1. ஸோ 1ன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கரெக்டாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ அப்போ இது என்ன பண்ணிடுவேன், இதை இக்னோர் பண்ணிடுவேன். இது என்ன பண்ணிடுவேன், ஸோ பை டிஃபால்ட் என்ன பண்ணிடணும், இதை இக்னோர் பண்ணிடணும். அப்போ இக்னோர் பண்ணது போக மீதி இருக்க எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 1, 3, 4 இது என்ன பண்ணுறேன், ஷார்ட்டட் ஆர்டரில் நான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஷார்ட்டட் ஆர்டரில் நான் என்ன பண்ணுறேன் வச்சுக்கிறேன். ஷார்ட்டட் ஆர்டரில் வச்சுட்டு நான் செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. அதாவது இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸோ 4 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்க ஒரே ஒரு எலமெண்ட் தான் இல்லை. அது என்ன எலமெண்ட்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். 1க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1க்கும் 3க்கும் நடுவில் வரக்கூடிய ஒரு எலமெண்ட்னு பார்த்தீங்கன்னா 2 தான் கரெக்டாக. அப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 அப்படின்ற எலமெண்ட் தான் கிடையாது. ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் பாசிட்டிவா. அதேமாதிரி இதுதான் என்னோட பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டாக இருக்க போகுது. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிசல்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லீக் கோட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றத என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்மன் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம போஸ்ட்லேருந்து வருவோம். ஓகேவா? என்னோட இன்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3a, ஸோ 3a, 4, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -1 கரெக்டாக. ஸோ -1 அப்படின்றத பார்த்தீங்கன்னா என்னோட இன்புட் கரெக்டாக. இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் 0ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறேன். இந்த மேக்ஸ் அப்படின்ற வேரியபிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட மேக்ஸிமம் ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அந்த அரேல. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சை கண்டுபிடிச்சிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸில் இன்கேஸ் ஏதாவது ஒரு எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னா நான் செக் பண்ணி கண்டுபிடிக்கிறக்காக என்ன பண்ணுறேன், மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த அரேல என்ன பண்ணுறேன், மேக்ஸிமம் எலமெண்ட் கண்டுபிடிப்பேன். ஓகேவா? அப்போ இந்த அரேல நான் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு மேக்ஸ் என்னன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 4ன்னு வரும். கரெக்டாக இந்த அரே எப்படி பார்த்தோன்னா எனக்கு மேக்ஸ் அப்படின்ற எலமெண்ட் 4ன்னு வரும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும் ஏன்னா கண்டுபிடிச்சதுக்கப்புறம். ஓகேவா? இப்போ நான் மேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு செட்டு ஒரு டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா ஒரு செட்டு பேசிக்காக டிக்ளேர் பண்ண போகிறேன். இந்த செட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் தி அரேஸ் தான் இருக்க போகுது. ஓகேவா? எனக்கு ஒன்லி பாசிட்டிவ் எலமெண்ட்ஸு, அதாவது இந்த அரேல் இருக்கிற பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ண போறேன்னா இந்த செட்டில் ஜஸ்ட் லைக் திட் நான் ஐட்ரேட் பண்ணி நான் இதில் போட்டு வந்துடுவேன். ஓகேவா? அப்படி இந்த பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் மட்டும் நான் போட்டு வந்தேன்னா எனக்கு என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா செட்டில் இதில் இந்த அரேல என்னெல்லாம் பாசிட்டிவ் எலமெண்ட் ஒரு லூப் ரன் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் இந்த பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அரேல இருக்க பாசிட்டிவான எலமெண்ட்ஸை மட்டும் நான் செக் பண்ணி எடுத்து போட்டுப்பேன். அப்போ அதுக்கு நான் கண்டிஷன் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்னோட நம்பர் கிரேட்டர் தன் 0 வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவேன்னா நான் பாசிட்டிவ்னு சொல்லுவேன். கரெக்டாக என்னோட நம்பர் கிரேட்டர் தன் 0ன்றதா நான் அப்சல்யூட்டா அதை பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுவேன்னா நான் அந்த மாதிரி ஐட்ரேட் பண்ணிட்டு நான் இங்கே இருக்க பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டுருவேன். பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டேன்னா எனக்கு என்ன வரும்னா பேசிக்காக 3, 4, 1ன்னு சொல்லிட்டு என்னோட செட்டில் வந்துடும். ஓகேவா? இதுவுமே நான் முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஃபார் லூப் ஐட்ரேட் பண்ண போறேன். ஓகேவா? ஒரு ஃபார் லூப் ஐட்ரேட் பண்ணுவேன். அந்த ஃபார் லூப் பேசிக்காக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 1ல இருந்து மேக்ஸ் வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஐட்ரேட் பண்ணுவேன். ஓகேவா? இதுதான் என்னோட ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா பண்ண போகுது. அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 டு தி மேக்ஸ் வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் பண்ணுவேன். இப்போ ட்ராவல்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா நான் ஒரு ஐட்ரேஷன் போவோம். ஓகேவா? ஸோ ஒரு ஐட்ரேஷனாக போகல எனக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் என்ன வருது, எனக்கு இந்த இடத்துல மேக்ஸ் அப்படின்றது என்னன்னா பேசிக்காக 4 கரெக்டாக.
எனக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம் ஈக்குவல் டு 1ன்னு வருது. இப்போ என்ன பண்ணுவேன், இந்த 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவேன். ஓகேவா? இந்த 1 வந்துட்டு செட்டில் வந்துட்டு இருக்கா இல்லையான்னு வந்துட்டு செக் பண்ணுவேன். இந்த செட்டில் வந்துட்டு ஸோ 1 வந்துட்டு இருக்கான்னு செக் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு அப்சல்யூட்டாக இருக்குது கரெக்டாக. ஸோ எனக்கு வந்துட்டு அப்சல்யூட்டாக அந்த 1 அப்படின்றது செட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடுவோம், இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த 1 அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் பாசிட்டிவே இருக்க போகிறது கிடையாது. ஓகேவா? அடுத்து வரேன். ஓகேவா? அடுத்து நம் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு எனக்கு வருது. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், செட்டில் அந்த 2 அப்படின்ற எலமெண்ட் வந்துட்டு இருக்கான்னு செக் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த செட்டில் வந்துட்டு 2 அப்படின்ற எலமெண்ட் கிடையாது. ஓகேவா? எனக்கு என்ன ஆயிடுச்சு, கிடையாது. அப்போ என்ன பண்ணுவேன்னா இமீடியட்டாக இதுதான் என்னன்னு சொல்லிடுவேன், இந்த 2வை வந்துட்டு நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகேவா? இந்த 2 வந்துட்டு நான் பேசிக்காக ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த ஃபைனல் ரிசல்ட் இருக்குல்ல, இதுதான் என்னோட ஃபைனல் ரிசல்ட். அந்த 2 அப்படின்றத எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு பேசிக்காக நம்ம எப்படி ட்ரை ரன் பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நம்ம மேக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் அந்த அரேயோட மேக்ஸிமம் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து செட்டில் வந்துட்டு அந்த அரேயில் இருக்க பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், 1ல இருந்து நம்ம எடுத்த மேக்ஸ் எலமெண்ட் வரைக்கும் நம்ம ஃபார் லூப் ட்ரை பண்ணி ஒரு எலமெண்ட்டாக செக் பண்ணிட்டு வரோம், செட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு. இன்கேஸ் வந்துட்டு செட்டில் அந்த எலமெண்ட் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன், எனக்கு அந்த ரேஞ்சில் எனக்கு இந்த எலமெண்ட் தான் நான் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்படி தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஆன்சர் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதோட இந்த ட்ரை ரன் முடிஞ்சு. இன்னும் ஒரே ஒரு எஜுகேஷன் மட்டும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் வந்துட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்புட்டை நான் ஸ்டார்டிங்லேயே எடுக்கலன்றது நான் இப்போ வந்துட்டு ரீசன் சொல்லிடுறேன். 1,2,0 இருக்கு. ஓகேவா? ஸோ 1,2,0தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபார் லூப்லாம் போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு கிடைக்காது அந்த இடத்துல. ஓகேவா? ஏன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எலமெண்ட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 இதுதான். ஓகேவா? 2 தான். ஓகேவா? அதாவது 1லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோட மேக்ஸிமம் எலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்னு பார்த்தீங்கன்னா 1.5 தான். ஆனால் இது இப்படிலாம் நம்ம வந்துட்டு எடுக்கக்கூடாது. ஓகேவா? இது வந்துட்டு பேசிக்காக ராங் ஆன்சர் இப்படிலாம் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இதான கான்செப்டே. அப்போ என்ன பண்ணிடுவோம்னா இந்த மாதிரி டெஸ்ட் கேசஸ்க்குலாம் என்ன பண்ணுவோம், கிடைக்கல அப்படின்னா ஃபைனலாக என்ன பண்ணிடுவோம்னா ரிட்டர்னு என்னோட மேக்ஸிமம் எலமெண்ட் இருக்குல்ல, என்னோட மேக்ஸிமம் எலமெண்ட்டோட +1 பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் என்னுடைய ரிசல்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதுதான் என்னுடைய ரிசல்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்னோட மேக்ஸிமம் எலமெண்ட்னு பார்த்தீங்கன்னா 2 தான். கரெக்டாக 2 தான் நான் மேக்ஸிமம் எலமெண்ட்டு. அப்போ 2 + 1ன்னு போட்டேன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3ன்னு வந்துடுது. கரெக்டாக? எப்போ இந்த மாதிரி டெஸ்ட் கேசஸ்க்குலாம் என்னோட ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டாக 3 தான் இருக்கும். நீங்கள் லீட் கோடில் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல 3 அப்படின்னு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சராக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம் வந்துட்டு உங்களுக்கு லைக் எப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி வந்துட்டு பேசிக்காக ட்ரை ரன் பண்ணுறோம், ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் மேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். ஓகேவா? மேக்ஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லூப் அண்டு ஃபைண்ட் தி அரே. நம்ம அரே வந்துட்டு லூப் பண்ணிட்டு மேக்ஸ் எலமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுறேன், இன்ட்டு நம்ம கோலன் என்னோட அரே என்ன பண்ணுறேன், மேக்ஸ் ஈக்குவல் டு மேத்ராட் மேக்ஸ் ஆஃப் நம்ம கமா மேக்ஸ். நான் வந்துட்டு மேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டாக? அடுத்து என்ன பண்ணுறேன், டிக்ளேர் தி செட்டு ஃபார் ஸ்டோரிங் பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் தி அரே. ஓகேவா? என்ன பண்ணுறேன்னா செட்டு இன்டீஜர்ஸ் ஆஃப் செட்டு ஈக்குவல் டு ஹேஷ்ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் மட்டும் நான் ஸ்டோர் பண்ணுறேன் அரேலிருந்து. இப்போ என்ன பண்ணுறேன், லூப் தி அரே டு டேக் தி பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் தி அரே. ஓகேவா? என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு லூப் பண்ணுறேன் ஃபார் இன்ட்டு நம்ம கோலன் நம்ஸு. எனக்கு இப்போ வந்துட்டு என்னோட நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா அது அப்சல்யூட்டாக எனக்கு வந்துட்டு பாசிட்டிவ் எலமெண்ட் தான். கரெக்டாக? அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவேன், டேரெக்டாக செட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து லூப் ஃப்ரம் 1 to the max range to find the first missing positive. கரெக்டா? என்ன பண்ணுறா 1லேருந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் வரைக்கும், அதாவது மேக்ஸிமம் எலமெண்ட் கண்டுபிடிச்சாலும் அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஐட்ரேட் பண்ணி நம்ம வந்துட்டு மிஸ்ஸிங் பாசிட்டிவ் செக் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுவேன், ஃபார் இன்ட்டு i ஈக்குவல் டு 1 i லெஸ் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸ், அதுக்கப்புறம் i ++ போட்டு என்ன பண்ணுறேன் ஃபார் லூப்ல வந்துட்டு ஐட்ரேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுவேன், செக் பண்ணுவேன். செக்கு
whether the current element exists in the set or not. If not set dot contains of என்னோட எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, இதை தான் நம்ம என்ன சொல்லி இதை தான் நம்ம என்ன சொல்லணும், போஸ்ட் மிஸ்ஸிங் பாசிட்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ என்ன பண்ணிடுவேன், ரிட்டர்ன் பண்ணிடுவேன். என்ன பண்ணிடுவேன்னா அந்த எலமெண்ட் வந்துட்டு ஜஸ்ட் லைக் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகே ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம் கிடையாது, ஆக்சுவலி ஐ தானே. ஐன்றதான் நம்மளோட எலமெண்ட் கரெக்டாக. ஃபார் லூப்பில் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து மேக்ஸ் வரைக்கும் அது நம்ம இண்டெக்ஸ் கிடையாது, எலமெண்ட் தான். இந்த இடத்துல நம்மன்ஸ் கிடையாது, ஐ தான். ஐன்றதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலமெண்ட். ஓகேவா? என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்துட்டு அந்த செட்டில் வந்துட்டு இல்லை அப்படின்னா நான் அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் ஒரு எலமெண்ட் வந்துட்டு எனக்கு அந்த செட்டில் இல்லை அப்படின்னா எனக்கு அப்சல்யூட்டாக அதுதான் வந்துட்டு என்னோட போஸ்ட் மிஸ்ஸிங் பாசிட்டிவாக இருக்க போகுது. ஏன்னா செட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம அறையில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ். அப்போ அந்த பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க எலமெண்ட் இல்லை அப்படின்னா அது என்னோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மிஸ்ஸிங் பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ். எனக்கு வந்துட்டு லாஜிக் வைஸ் பார்த்தோம்னா இன்கேஸ் இஃப் தி போஸ்ட் மிஸ்ஸிங் பாசிட்டிவ் இஸ் நாட் ஃபவுண்ட் ரிட்டர்ன் மேக்ஸ் ப்ளஸ் 1. கரெக்டா? நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைரன்லேயே பார்த்துருந்தோம். இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணிடுவோம்னா மேக்ஸோட +1 பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம மட்டும் கோடை ரன் பண்ணுவோம். நம்மளுக்கு டிஸ்க் கேஸ் எல்லாமே ரன் ஆயிடுச்சு. ஸோ லெட் அஸ் ரன் தி ஹிடன் கேசஸ். ஸோ ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு கோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டேக் ப்ராப்ளம் தான் போட்டிருக்கோம். ஸோ பட் ஆனால் ஸோ இஃப் அட் ஆல் யூ திங்க் திஸ் ப்ராப்ளம் இன் லாஜிக்கல் மேனர், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் உங்களுக்கு லாஜிக் மட்டும் தெரிஞ்சதுனா போதும். உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து ட்ரை ரன் பண்ணி பார்த்து நீங்கள் கோட் பண்ணுங்கள். இட்ஸ் அ வெரி ஈஸி ப்ராப்ளம். ஸோ கோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ போல கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருவோம். ஸோ யூ கேன் செக் இட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்துட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது queries இருக்குது, ஏதாவது நம்ம டீச்சிங் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு எதிர்பார்த்தீங்கன்னா ஸோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்துட்டு மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஸோ பை கைஸ், see you in the next video.